கேரளாவில் இருந்து ஹோட்டல் கழிவுகளை லாரியில் ஏற்றி வந்த திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் மீது களியக்காவிளை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கேரளாவிலிருந்து அந்த மருத்துவ கழிவுகளை கொட்ட வந்த அந்த இருவர் யார் என்பது குறித்தான வரும் இதன் வெளியாக இருக்கிறதா? அதாவது கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு, குறிப்பாக குமரி மாவட்டத்திற்கு அங்குள்ள கழிவுகளை கொட்ட வருவது தொடர்ச்சியாக வாடிக்கையாக நடந்து வருகிறது. அந்த வகையில் இன்று கேரளாவிலிருந்து புழு அரித்துக் கொண்டிருக்கும் ஹோட்டல் வேஸ்டுகளை ஏற்றி வந்த தமிழக பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரி மற்றும் செப்டிக் டேங்க் வேஸ்டுகளையும் அதே ஏற்றி வந்த வாகனங்கள், 2 வாகனங்களையும் இன்று கன்னியாகுமரி களியக்காவளை சோதனை சாவடியில் உள்ள போலீசார் தடுத்து நிறுத்தி வாகனங்களை பறிமுதல் செய்தனர். அதோடு அந்த டிரைவர்களான திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன், தேவா வயது 25 ஆகிறது, அதுபோல வள்ளிமுருகன் வயது 43 ஆகிய இருவரையுமே களியக்காவளை போலீசார் கைது செய்துள்ளனர். மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதாவது கேரள மாநிலத்திலிருந்து மருத்துவ கழிவுகளை மூட்டை மூட்டையாக லாரிகளில் கொண்டு வந்து நெல்லை மாவட்டம் கொடகநல்லூர், சீதாப்பட்டுநல்லூர், பலவூர், சின்னாமூர் அப்படிப்பட்ட ஊர்களில் கொட்டின சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் சார்பில் தமிழக அரசு குப்பைகளை கேரள மாநிலத்துக்கு கொண்டு போக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் குமரி மாவட்டத்திற்குள் செப்டிக் டேங்க் வேஸ்ட் கழிவு மற்றும் புழு அரித்துக் கொண்டிருக்கும் ஹோட்டல் வேஸ்ட் கழிவுகளையும் தமிழக பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரி மற்றும் செப்டிக் டேங்க் லாரிகளில் இன்று ஏற்றி கொண்டு தமிழக கேரள எல்லையான களியக்காவளை சந்திப்பிலிருந்து அந்த 2 வாகனங்களும் நுழைவதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது அதில் கழிவுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஹோட்டல் வேஸ்டுகள் புழு அரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இருந்தது. அதே போன்று செப்டிக் டேங்க் வேஸ்டுகளும் அதில் இருந்தது. இதை நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன், தேவா என்ற 25 வயதுடைய அந்த நபரும் வள்ளிமுருகன் வயது 43 அந்த இருவரையுமே உடனடியாக போலீசார் கைது செய்து களியக்காவளை காவல் நிலையத்தை கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் அங்குள்ள முதலாளிகள் தங்களுக்கு இதை அனுப்பிவிட்டு சென்றதாகவும் அதற்கான சம்பளம் தருவதாகவும் சொல்லி உள்ளனர். அதாவது தொடர்ந்து குமரி மாவட்டத்தில் இது போன்ற கழிவுகளை ஏற்றி வருவது அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ள நிலையில் நேற்று கூட கேரளாவிலிருந்து வந்த 2 வாகனங்களை பறிமுதல் செய்து 2 பேருக்கு கைது செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்றும் தொடர்ச்சியாக 2 பேர்கள் வந்திருக்கார்கள். இதுபோன்ற தொடர் நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டார். அங்கிருந்து வரும் கழிவுகள் தடுத்து நிறுத்தலாம் எனவும் சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். தனலட்சுமி, கேரளாவில் இருந்து களியக்காவிளை பகுதியில் ஹோட்டல் கழிவுகள் மற்றும் செப்டிக் டேங்க் கழிவுகளை கொட்ட வந்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.